மானத்தை இழந்து பொழைக்கிற பொழப்புக்கு நாம குடும்பமா செத்து தொலைச்சிருக்கலாம். நான் இப்ப என்ன சொன்னாலும் தப்பாதாம போகும். உங்க எல்லாருக்குமே நான் கஷ்டத்தை கொடுத்துட்டேன். அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. ஊரு பேசுறதுக்கு எல்லாம் நான் கவலைப்படல. ஆனா நீ மட்டும் என்ன தப்பா யோசிச்சிடாதம்மா. என்னால அதை தாங்கிக்கவே முடியாது. பிளீஸ்மா. துணிச்சலா இருக்கிறதுக்கு உனக்கு மனச கொடுத்த ஆண்டவன் கூடயே அவசர புத்தியையும் கொடுத்து தொலைச்சிட்டான். எடுத்து சொன்னாலும் உன்னால திருத்திக்க முடியாது. நல்ல மனசு மட்டும் இருந்து என்னத்துக்கு? நாளையும் யோசிச்சு நிதானமா முடிவெடுக்கணும். இது உனக்கு தெரிய மாட்டேங்குதேடி. அம்மா அழாதடி. அழாதம்மா. இங்க பாரு, நர்மதாவும் அழறா. அவ பிஞ்சு மனசுல இங்க நடக்கிறதெல்லாம் வேற மாதிரி புரிஞ்சிருமா? நடந்தது நல்லதுக்குன்னு நினைச்சுக்கிட்டு காவேரி வாழ்க்கையை என்ன பண்ணி சரி பண்ணலான்னு இனிமேதான் நம்ம யோசிக்கணும். சரி பண்ணுவேன். ஆனா அந்த பையனோட மட்டும் வாழ விட மாட்டேன். இப்ப அவனா இவளை தேடி வரப்போறான். ஒப்பந்தம் முடிஞ்சிருச்சு, பெட்டியை தூக்கிட்டு கிளம்புடின்னு அவன் சொன்னது என் காதுல இன்னும் ஒலிக்குதுடி. பேசுறதெல்லாம் பேசிட்டு அப்புறம் காவேரி காவேரின்னு நல்ல மாதிரி பின்னாடியே வந்து கத்துறான். ஆளுக்கு தகுந்த மாதிரி வேஷம் போடுறான்டி அவன். அந்த பையன் வேஷம் போடுறான் போடல, ஒப்பந்தம் போட்டு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண முடியுங்கிற எண்ணம் அவனுக்கு எப்படி வந்துச்சு? பணம் இருந்தா என்ன வேணா பண்ணலாங்கிற திமிர் தானே. அப்படி ஒரு எண்ணம் இருக்கிறவனோட இனி நீ சேரவே கூடாது. எதுக்குடி அழுவுற? அவனை நினைச்சா? அவன் உன்னை நினைச்சானாடி? சொல்லுடி. பேக தூக்கிட்டு போன்னு சொன்னான்ல, அவனை நீ நினைக்கலாமா? தேவையே இல்லடி. அவன் மனச கல்லாக்கிக்கிட்டு ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டல்ல, அதே மாதிரி மனச கல்லாக்கிக்கிட்டு அவனை பத்தி இருக்கிற நினைப்ப கடந்து வந்துரு. அதுதான் உனக்கும் நல்லது.